இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 6.2 எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். 10 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் காண்க. இப்போ இது நம்ம தரைன்னு எடுத்துக்கிறோம். இது கோபுரம். கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் நமக்கு என்ன இருக்குது? ஒரு புள்ளி இருக்குது. கோபுரத்தின் உயரம் √3 கொடுத்துருக்கான். இந்த பி புள்ளியிலிருந்து உச்சியின் ஏற்ற கோணம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், உயரம் கொடுத்துட்டான், தரையின் நீளம் கொடுத்துட்டான். இந்த முக்கோணம் பார்த்தா ஒரு செங்கோண அமைப்பில் இருக்கிறதால செங்கோண முக்கோணம் எடுத்துக்கும். ஏன்னா கோபுரமும் தரையும் எப்போயுமே செங்குத்தாக இருக்கும். அப்போ செங்குத்துனா என்ன அர்த்தம்? நமக்கு tan θ எதிர்பக்கம் போய் என்னது அடுத்துள்ள பக்கம். அப்போ எதிர்பக்கம் என்ன வருது? நமக்கு 10√3. அடுத்துள்ள பக்கம் எவ்வளோ வருது? 30. 4π/3 3π/30 வருது. இந்த √3 என்ன பண்ணலாம்? √3 × √3 எழுதலாம். இந்த √3 ஒரு முறை கேன்சல் ஆகிடுது. மீதியில் இருக்குது 1/√3. இப்போ tan 30 எவ்வளோ வருது? நமக்கு 1/√3 வருதுனால கோணம் எவ்வளோ இருக்குது? நமக்கு 30 டிகிரி இருக்கும். அதில் உச்சியின் ஏற்ற கோணம் எவ்வளோ இருக்குது? நமக்கு 30 டிகிரி.